தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பச்சை துரோகத்தை இழைத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு. இது என்ன புதுசா சார்? அவங்க எப்பவும் பண்றது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த முறை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கல்வி, நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போதில்ல, நம்ம பிள்ளைங்க படிக்க போதில்ல, இந்த பிள்ளைகளுடைய கல்வியில், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மண்ணள்ளி கொட்டியிருக்காங்க. எப்படி தெரியுமா? டன் கணக்குல ஜேசிபியை வச்சு வாரி நம்ம பிள்ளைகள் தலையில மண்ணை கொட்டிட்டு. ஆனா அநியாயம், நான் சொல்றேன் சத்தியமா, யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க 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 பண்ற துரோகத்துக்கு இதுக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க வெக்கம் இல்லாம. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒன்றிய பாஜக அரசு மண்ணள்ளி கொட்டுது. அதை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி கேள்வி கேட்கிறார் நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ். இவன் ஓடி முரட்டு முட்டு கொடுக்குறான். ஓங்கி செவுள்ளே அடிச்சு விரட்டி விட்டுருக்காரு. இந்த அருக்கு ஆதாரம் போட அப்படின்னு விரட்டி விட்டுருக்காரு நம்ம கல்வி அமைச்சர். நீங்க திமுக வருங்க, அதிமுக வருங்க, யாராவும் இருந்துட்டு போங்க. தாவேக்கா, நீங்க இப்ப வந்திருக்க தாவேக்கா வரைக்கும் நான் சொல்றேன், இந்த விவகாரத்தில் ஒன்றுபட்டு நிற்கவில்லை என்றால் தமிழ்நாடு திருப்பி எங்க போயிரும்? பழைய மாதிரி அடிமையாகி போகும். நம்ம பிள்ளைங்க கல்வி கூடம் பக்கமே போக முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நான் அதை பத்தி இன்னைக்கு பேசி ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு தரவுகளோட வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய துரோகம் நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதை மடைமாற்றுவதற்கு என்னெல்லாம் சதி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை ஆதாரத்தோடு பேச போறேன். தயவு செய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்கள். இந்த ஒன்றிய பாஜக அரசு நமக்கு எவ்வளவு பெரிய வஞ்சகத்தை செய்கிறது என்பதை நாம உறக்க சொல்ல வேண்டிய நேரம் இது என்பதால் இந்த வீடியோக்குள்ள இன்னைக்கு நான் போகிறேன். கடும் கோபத்தோட போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே, இந்த வீடியோவின் மூலம் சந்திப்பதில் உள்ளபடியே எனக்கு அப்படி கொதிச்சு போயிருக்கிறேன். சோ எனவே நீங்க இந்த செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடம் கேட்டுட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. இது இந்த அண்ணாமலைன்னு சுத்திட்டு இருக்கான்ல, அவன் போட்ட ட்வீட். நான் அவன் இவன் தான் பேசுவேன், மரியாதை கிடையாது. என் பிள்ளைங்க கனவுல கல்வியில மண்ணள்ளி போட்டவங்களுக்கு எதுக்குடா மரியாதை நான் கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? கோபம் அவ்வளவு ஆத்திரம் வருது. நீங்க இதை ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் நான் என்னுடைய கோபத்தினுடைய நியாயம் உங்களுக்கு புரியும். அதாவது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதிங்க, அதை தரல, சரியா? அந்த நிதியை தரல அப்படிங்கறத பத்தி நம்முடைய அன்பில் மகேஷ் ஒரு கேள்வி கேட்கிறார். அன்பில் மகேஷ் கேள்வி கேட்டா இந்த அண்ணாமலை அப்படியே அப்படி எப்படி மாத்திரம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அண்ணாமலை ட்வீட்டை பார்த்தா தான் உண்மை என்ன, அவன் எப்படி டைவர்ட் பண்ணிருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், ரைட்டா? கல்வித்துறையை ரசிகர் மன்றம் போல நடத்தி கொண்டிருக்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தமான பணிகள் குறித்து தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. இவன் பெரிய ஐன்ஸ்டீன் பேரன் நீ. உனக்கு எம்எல்ஏ பஸ்ல டிக்கெட் எடுக்காம, எம்எல்ஏக்கு பாஸ் உண்டுங்கிற அறிவு கூட இல்லாம முதலமைச்சர் போனப்ப டிக்கெட் எடுத்தாரான்னு கேட்ட புத்திசாலி தானே நீ. 67 சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு, காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்தாருன்னு சொன்ன புத்திசாலி தானே நீ. உனக்கு என்ன அறிவு இருக்குது? நீ யார கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அடுத்த லைன், PM ஸ்ரீ திட்டத்தில், அதை விடுங்க, நான் வரேன். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவோம் என்று உறுதி அளித்து விட்டு, PM ஸ்ரீன்னு இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசு. அதுல எல்லா மாநில அரசையும் இணைய சொல்லி கம்பல் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு அதுல இணைவோன்னு உறுதி அளித்து விட்டு அதில் இணையாமல் அந்த திட்டத்துக்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறுவதில் வெறும் அரசியலை தவிர வேறொன்றும் இல்லை. பள்ளி மாணவர்களின் கல்வியில் எதற்கு இந்த நேர்மையற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியவில்லை என்றால் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அடேங்கப்பா, எல்லாம் ரொம்ப விவரமான இப்ப நீங்க பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? கரெக்ட் தானே, PMC ஏதோ திட்டத்துல சேர்றீங்கன்னு சொல்லியிருக்குப்பா தமிழ்நாடு. சேர்றோம் அப்படி சொல்லிவிட்டு சேராம இருந்தா அப்புறம் அந்த திட்டத்துக்கு நிதியை கேட்டா அது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? பாக்குறவங்களுக்கு மேலோட்டமா இந்த ட்வீட்டை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தோணும். நல்லா கவனிச்சுங்க, முக்கியமான பிரச்சனை. தமிழ் சமூகத்து சொந்தங்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகம் தயவு செய்து கவனிங்க. அண்ணாமலை சொல்றது என்ன திட்டம்? PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவோம் என்று உறுதியளித்து விட்டு அதில் இணையாமல் அதற்குரிய நிதியை கேட்பது நியாயமா? யாரை பார்த்து கேட்கிறாரு? அமைச்சர் அன்பில் மகேஷை பார்த்து கேட்கிறாரு. விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறாரு. கடைசியா, உங்கள் கையாலாகாத தனத்துக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் மத்திய அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி தமிழக மக்களை ஏமாற்றுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த அதிபுத்திசாலி ஐன்ஸ்டீன் அண்ணாமலை கேட்டிருக்காப்ல. இப்ப உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் எந்த திட்டத்தின் கீழ் நிதியை கேட்டிருக்காருன்னு அவர் ட்வீட் போட்டிருக்காருன்னு பாருங்க. இந்த அண்ணாமலையை எதை கலட்டிக்கிட்டு அடிங்க நீங்க அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஒரு ட்வீட்டை, ஒரு அமைச்சர் போட்ட ட்வீட்டை அப்படியே டைவர்ட் பண்ணி மக்களை எப்படி ஏமாத்துறாங்கிறத பாருங்க. இப்போ நீங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்ட ட்வீட்டை பாருங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசின் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ்
டேய் அண்ணாமலை கேட்டுச்சா, டேய்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நீ பிள்ளைங்க கல்வியில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மரியாதை? அமைச்சர் என்ன திட்டத்தை கேட்கிறாரு? சமக்ர சிக்ஷா, SAMAGRA சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் 2024-2025 ஆண்டில் 3 தவணைகளாக வழங்கப்பட வேண்டிய நிதியில் முதல் தவணை கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை அப்படின்னு அமைச்சர் சொல்றார். அமைச்சர் கேட்கிற திட்டம் சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற திட்டம். இது எப்ப தோன்றியது? இது ரொம்ப வருஷமா இருக்கிற திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எவன் அப்ப வீட்டு காசையும் கேட்கல, நாங்க கொடுக்கிற வரியில இருந்து எங்களுக்கு திருப்பி கேட்கிறோம். அவங்க பரம்பரை சொத்தை வித்தாடா எங்களுக்கு கொடுக்குறீங்க? நரேந்திர தாமோதரதாசனுடைய குடும்ப சொத்தியா நாங்க கேட்கிறோம்? தமிழ்நாடு அரசு மக்கள் கொடுத்த வரி பணத்துல இருந்து சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தர வேண்டிய நிதி அமைச்சர் கேட்டா, இந்த அண்ணாமலை அது அப்படியே PM ஸ்ரீ திட்டம்னு மாற்றான். இப்ப என் கோபத்துக்கு காரணம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அதாவது நமக்கு கேட்ட நிதி வேற ஒரு திட்டத்தின் கீழ், அண்ணாமலை சொல்றது முற்றிலும் வேற ஒரு திட்டம். PM ஸ்ரீ திட்டம்ங்கிறது வேற. அது இப்ப பாஜக ஆட்சி வந்த பிறகு கொண்டு வந்தப்பட்ட திட்டம். அந்த திட்டத்துல தமிழ்நாடு அரசு சேரவே இல்லை. அதான் பிரச்சனை. ஏன் சேரல? அது அதுல ஒரு சிக்கல் இருக்குது. எதற்கு நம்ம அந்த PM ஸ்ரீயை நம்மளால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு காரணம் இருக்குது. ரைட். இப்ப அடுத்தது அமைச்சர் சொன்னதுக்கு நீங்க வாங்க. இப்ப 3 தவணைகளாக தர வேண்டிய நிதியை தரல, நாம் பொய்யை பரப்புவதாகவும் 2024-2025 ஆண்டிற்கான நிதியை ஒன்றிய அரசு எந்த மாநிலத்திற்கும் இன்னும் விடுவிக்கவே இல்லை என்றும் சிலர் கூறுகிறார்கள். அந்த சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? அண்ணாமலை தான். என்ன சொல்றான்? இப்ப அண்ணாமலை ட்வீட்டுக்கு போறேன். எந்த மாநிலத்துக்குமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கும் போது தமிழகத்துக்கான நிதியை பிற மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று பொய் சொல்லி அரசியல் செய்ய வெட்கமாக இல்லையா அப்படின்னு இந்த வெட்கங்கெட்ட அண்ணாமலை கேட்கிறான். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. இப்ப அமைச்சர் கேட்டது சமக்ர சிக்ஷா திட்டம், இவன் சொல்றது PM ஸ்ரீ திட்டம், ரைட்? இப்ப நிதி ஒதுக்குனாங்களா சார்? வேற மாநிலங்கள் யாருக்காவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா சார்? உண்மையிலே அது நடந்திருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நடந்திருக்கு. அதை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரீன்ல. எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் காட்டுறேன், ரைட்டா? சமக்ர சிக்ஷா திட்டம் மேல பாத்துக்கங்க. 17/1/2025 சென்ட்ரல் ரிலீஸ் 17/1/2025. இந்த 2025 ஜனவரி மாசம், ரைட்டா? ஆந்திர பிரதேஷ் முதல் தவணை 248 கோடி, இரண்டாவது தவணை 248 கோடி. அருணாச்சல் பிரதேஷ் முதல் தவணை 147.41 கோடி, இரண்டாவது தவணை அதே மாதிரி 147.41 கோடி. சத்தீஸ்கர் முதல் தவணை 270.93 கோடி, இரண்டாவது தவணை 208.71 கோடி. குஜராத் 255 கோடி முதல் தவணை, இரண்டாவது தவணை 255 கோடி. ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, லடாக், இவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. இது மாதிரி இன்னும் மத்த மாநிலங்கள், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, புதுச்சேரிக்கு கொடுத்திருக்காங்க. புதுச்சேரியில பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரிக்கு கொடுத்திருக்காங்க. புதுச்சேரி, ராஜஸ்தான், சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் மொத்தம் 8422 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தவணையாக 7741 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் ஒண்ணு கூட கொடுக்கல. ஏண்டா ஆதாரம் இருக்கும் போது நீங்க இவ்வளவு ஏமாத்துறீங்கன்னா, அப்ப நீங்க எங்களை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு தூரம் நம்மள பாருங்க, நம்மள தமிழர்களை எவ்வளவு தூரம் இவர்கள் ஏமாளிகளாக நினைத்தால், நம்ம கேட்கறது வேற ஒரு திட்டத்தின் கீழ் நிதி, அதுவும் நாங்க கடனாடா கேட்டோம், பிச்சையானா கேட்டோம். நாங்க கொடுக்கிற நிதியை தான் கேட்கிறோம். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான நிதியை, அதிகமான வரியை கொடுப்பது தமிழ்நாடு. எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டா ஐயோ ஐயோன்னு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறீங்க. இதுல ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது என்ன முறையே கிடையாதான். எது முறை கிடையாதான்? அதாவது என்ன இது, சில மாநிலங்கள் நாங்கள் இவ்வளவு நிதி தருகிறோம், எங்களுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்பது அது முறையற்ற செயல். ஒரு இது நேர்மையான செயலே கிடையாதான். எது நல்லா இருக்கடா? இது எந்த ஒரு லாஜிக்கு? அப்புறம் இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. இப்படி நீங்க தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து. இப்ப நீங்க உங்க பிள்ளை பரீட்சை எழுதுங்க, ரைட்டா? உங்க பிள்ளை 100க்கு 90 மார்க் எடுத்திருக்கு, ரைட்டா? 90 மதிப்பெண்களுக்கான விடையை சரியாக அளித்து விட்டது. 100 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண் எடுத்திருக்கு. இன்னொரு பிள்ளை 100க்கு 10 தான் எடுத்திருக்கு. இப்ப வாத்தியார் என்ன செய்யறாரு? ஐயோ பாவம், அந்த பிள்ளை 10 மார்க் எடுத்திருக்கு, அந்த பிள்ளை வருத்தப்படும், கவலைப்படும். அந்த பிள்ளையும் நம்ம உற்சாகப்படுத்தணும். அதனால உங்க பிள்ளை எடுத்த 90 மார்க்ல இருந்து ஒரு 40 மார்க்க உருகி
உங்க பிள்ளைக்கு 50 மார்க், அந்த பிள்ளை ஏற்கனவே 10 மார்க் எடுத்திருக்கு, அந்த பிள்ளைக்கு இந்த 40 மார்க் கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளையும் 50 மார்க் ஆயிடும், உங்க குழந்தையும் 50 மார்க் ஆயிடும், உங்க குழந்தைக்கு 50 மார்க் கிடைக்குது இல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? ஏடா என் பிள்ளை எழுதி மார்க் எடுத்துருக்கா 90 மார்க், அந்த பிள்ளை ஒழுங்கா எழுதுனா அந்த பிள்ளைக்கு நல்லா கோச்சிங் கொடு, அந்த பிள்ளைக்கு நல்லா பண்ணு, யாரும் தப்புன்னு சொல்ல, என் பிள்ளை மார்க்ல இருந்து எதுக்குடா எடுத்து கொடுக்குறீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அதான் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடு என்ன சொல்லுது, எப்பா நீ ஏன் பீகாருக்கு கொடுக்குற, ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற, ஏன் குஜராத்துக்கு கொடுக்க நாங்க கேட்கல, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஏன் நிறுத்துற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திட்டு அங்க ஏன் கொடுக்குற, அதான் கேள்வி. 2000 கோடி ரூபாய் நமக்கு தர வேண்டிய நிதியை இன்ன பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டது ஒன்றிய அரசு. கோவம் வருமா வராதா? இத கேட்டா இப்ப என்ன சொல்றாரு, சரி அண்ணாமலை சொன்ன பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வரேன். அண்ணாமலை பிஎம் ஸ்ரீ திட்டத்துல நம்ம சேர்றோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒத்துழைக்கல, அதனால நிதி தரலைங்கிறாரு. அது என்னங்க பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில மண்ணெளி போடுற திட்டம் தான், வேற வேற பேர்ல வருது. என்ன சொல்றான், இப்ப தமிழ்நாடு அரசு கேட்டுச்சு, எப்பா பிஎம் ஸ்ரீ திட்டம் ஏதோ ஒண்ணுல சேரணும்னு நீ சொல்ற, என்ன கையெழுத்து போட சொல்ற, அதோட எம்ஓயு அனுப்பு, அதாவது ஒப்பந்தம், நம்ம ஒரு திட்டம் போடுறோம்னா ஒப்பந்தம் பண்ணும்ல, நீ அந்த ஒப்பந்தத்தை அனுப்புன்னு கேக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு தெரியுமா, அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம், ஹிந்தி மஸ்ட், அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம். என்ன இதுக்கு நான் படிக்கணும்னு நான் கேட்கிறேன். ஹிந்தி ஹிந்தி படிச்சவன் ஹிந்தி தெரிஞ்சா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏமாத்தின காலமா மலையேறி போச்சு. ஹிந்திக்காரன் அவ்வளவு பேர் எங்க ஊர்ல வந்து நாத்து நட்டுக்கிட்டு இருக்கான்டா. எங்க ஊர் ஹோட்டல்ல வேலை பார்க்கறது பெருவாரியானவர்கள் ஹிந்திக்காரர்கள். ஆங்கிலம் படித்த காரணத்தினால் எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் கனடாலையும் போய் உட்கார்ந்து இருக்குது. நீ என்னங்கடா கதை விட்டு ஏமாத்திட்டீங்க, அப்ப திருப்பி நீங்க எங்க கொண்டு வந்து விடுறீங்க, எங்களை கொண்டு போய் பீகாரையும் உத்தரப்பிரதேசலையும் வேலைக்கு விடுறதுக்கா? நாங்க அங்க போய் டேபிள் துடைக்கிறதுக்கா எங்க வீட்டு பிள்ளைகள்? இப்ப ஹிந்தி கட்டாயம் தமிழ்நாடு அரசு சொல்லுது, அதுக்கு நாங்க ஏத்துக்கிட முடியாது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறான். மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்கிட முடியாது. தமிழ்நாடு அண்ணா காலத்திலிருந்து பெரியார், அண்ணா, கலைஞர், ஏன் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே குரலில் ஒலித்தது தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், தமிழ்நாடு எப்பொழுதும் என்னது, இருமொழி கொள்கை தான். தமிழ்நாடு எப்பொழுதும் இருமொழி கொள்கை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இதுல நீ மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது நாங்க என்ன செய்யறோம், நாங்க அந்த திட்டத்துல சேர மாட்டோங்கிறோம். சேர மாட்டோம்னு சொன்னா நான் நிதி தர மாட்டேன், நிதியை நிப்பாட்டி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க நீ. இது தமிழர்களுக்கு செய்யற பச்சை துரோகமா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் விருப்பு வெறுப்பின்றி சிந்தி. இது 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 எவ்வளவு பெரிய துரோகம் இது. இப்ப இதுல 2 துரோகத்தை நான் அமலப்படுத்தியிருக்கேன். ஒன்று, அமைச்சர் கேட்டது வேற நிதி, இவர் சொன்னது வேற நிதி. முதல்ல நம்மளை ஏமாத்துறாரு யாரு, அண்ணாமலை. இன்னொன்று, நாம கேட்கிற நாம கொடுத்த நிதியை தான் கேட்கிறோம். 2. மூன்றாவது, எங்கள் பிள்ளைகளினுடைய கல்வி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். நீ எங்க பிள்ளைகள் கல்வியில மண்ணெளி போடாத. இப்ப இவங்க குஜராத்துக்குள்ள நிதி ஒதுக்குறாங்கல்ல, அங்க என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு செய்தி உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க, இது வந்து வெளிநாடுகளுக்கு போகணும்னா அந்த தேர்வு கட்டாயம். IELTS அப்படின்னு ஒரு தேர்வு. இந்த தேர்வை எழுதினாதான் நீங்க சில வெளிநாடுகளுக்கு நீங்க வந்து போக முடியும். இப்ப இந்த IELTS தேர்வை போலியா எழுதி டூப்ளிகேட்டா சர்டிபிகேட் ரெடி பண்ணி குஜராத்தில் இருந்து 950 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர், பெரிய எண்ணிக்கைங்க, 1000 பேரு கனடா, அமெரிக்கா சென்றுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கு. மதிப்பெண் மோசடிக்காக ஒவ்வொருவரும் 14 லட்சம் பணம் கட்டி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுல குஜராத்தை சேர்ந்த ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் இதன் பின்னால் இருப்பதாகவும் ஒரு செய்தி. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் போர்ஜரி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அங்க எக்ஸாம்லாம் எப்படி நடக்குது வட இந்தியாவிலும் செய்தி வருது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப கும்பமேளாவுக்கு நீங்க பாத்திருப்பீங்க, கும்பமேளாவுக்கு அங்க ஏராளமான பேர் கூடினாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள், கோடிக்கணக்கான மக்கள்னு சொல்றாங்க. கும்பமேளா முடிச்சுட்டு நேத்து 2 நாளா நியூஸ்ல பாக்குறோம். கும்பமேளா முடிச்சுட்டு ஊருக்கு போறோம், ட்ரெயின்ல எங்க ஏறி உட்கார்ந்துருந்தோம் தெரியுமா? நீங்க கற்பனை பண்ணுங்களேன், ட்ரெயின்ல எங்க ஏறி உட்கார்ந்துருப்பான் நீங்க கற்பனை பண்ணுங்க. அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துட்டு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருப்பான், உங்களுக்கு தெரியும். அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்லயே ஏறி இருப்பான், அதுவும் உங்களுக்கு தெரியும். ட்ரெயினுக்கு மேல உட்கார்ந்து பாத்திருப்பீங்க. எல்லாரும் எங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா ட்ரெயின்ல? அந்த இன்ஜின் டிரைவர் இருப்பார்ல, அவ்வளவு பேர் இன்ஜின் டிரைவருக்குள்ள அந்த அந்த கேபின் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்து கதவை சாத்திட்டான். டிரைவர் இல்லாம எப்படிடா ட்ரெயின் போகும்? டிரைவர் வந்து நான் தான் டிரைவர், இடம் இல்லைங்க, போ இல்லன்னா, டேய் நான் தானே டிரைவரு, வழி விடுங்களா, நான் நோ அப்படின்ட்டான். ஒரு சீரியஸாங்க,
சிரிப்புக்கு சொல்லல. நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவு பேரும் டிரைவர் கேபின்ல ஏறி உட்காந்துட்டு கதவு ஜாத்திட்டு டிரைவருக்கு இடம் கொடுக்கல. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து யோ கீழே இறங்கு அப்படின்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டுருக்கான். ஏசி கோச்லங்க கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டான். ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உடைச்சி அது வழியா ஏறி உள்ள குதிக்கிறான். உள்ள குழந்தைங்க பெண்கள் எல்லாம் கத்துறாங்க, கதறாங்க. நீங்க என்னவா வைத்திருக்கிறீர்கள் வட இந்தியாவை என்பதை நான் பேசுகிறேன். அவன் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். நான் யாரையும் அவனை குறை மதிப்பீடு செய்யல. நீ அவனுக்கு மதவெறியை மட்டும் ஊட்டி ஊட்டி வளர்த்து அவனை படிக்க விடாம, சிந்திக்க விடாம, சமூக நீதியை பற்றி பேச விடாம, பெண் முன்னேற்றத்தை பற்றி பேச விடாம, அவனை இன்னும் 100 ஆண்டுகள் பின்னாடி வச்சுக்கிட்டு என்னைய பிடிச்சி கீழே இழுத்து நீ அவனோட வந்து உட்கார, அவனுக்கு சமமா உட்கார்ந்து நீயும் போனா நான் 100 வருஷம் முன்னாடி இருக்கேன். அகடா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு. என்னடா லாஜிக் இது? இதுல பிரைம் மினிஸ்டருக்கு வேற அவர் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு எங்கள் வரி எங்கள் பணம் என சிலர் பேசுகிறார்கள். இது என்ன மாதிரியான பேச்சு? இது நாட்டின் எதிர்காலத்துக்கு மிக மிக ஆபத்தானது. அடேங்கப்பா, அடடே, ஆச்சரியக்குறி. இவர் யாருன்னு தெரியுமா? நரேந்திர தாமோதர் தாஸ். இது ஒரு பிரதமரா இருக்கும்போது இதை சொல்றாரு. இவரே முதலமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. எல்லாம் அம்பி அந்நியனா மாறிடுவான் அப்பப்ப பாஜக காரங்க எல்லாம். இவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் திரும்ப வருவது குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா? அடேங்கப்பா, அடடே, ஆச்சரியக்குறி. இது 2012. அதாவது நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு பேச்சு, பிரதமரானவுடன் ஒரு பேச்சு, தமிழனா எல்லாம் உங்களுக்கு இழிச்சவனாச்சு, ஏமாளி ஆச்சு இல்ல. வயிறு எரியுதுங்க, வயிறு எரியுது உண்மையிலே. சிபிஎஸ்இ தேர்வுகள்ல 9ஆம் வகுப்புல எவ்வளவு பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்கணுமோ ஃபெயில் ஆக்குங்கிறாங்க வாய்மொழியாக ஒன்றிய அரசு. தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைங்களை படிக்க 10th ஃபில்டர் பண்ணிருக்கிறான். 10th கொண்டு வராதேங்கிறான் பிள்ளைய. அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணும்? போய் குலத்தொழிலை செய்ய சொல் அப்படிங்கிறான். ஏண்டா, குலத்தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்ததை அள்ளிச்சு ஒட்டச்சு சாமானிய விட்டு பிள்ளைகள் படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி, டாக்டர் ஆக்கி, இஸ்ரோ விஞ்ஞானிகளாக்கி. இஸ்ரோ விஞ்ஞானிகள் எத்தனை பேர் மற்ற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க? பட்டியல் இருங்க. சுதந்திர இந்தியாவில எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க கொடுத்திருக்கோம் இஸ்ரோவுக்கு. அதுல 3/4 பேர் அரசு பள்ளியிலிருந்து உருவானவர்கள். எங்கள் கல்வி திட்டத்தை நீ குறை சொல்லுவா, நாங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கணுமா? எங்க கல்வி திட்டத்துக்கு வந்து நீ நிதி கொடுக்க மாட்டா, நாங்க கேட்க கூடாதா? இதுக்கு அண்ணாமலை முரட்டு முட்டு கொடுக்கறதுக்கு உள்ள வந்து நிக்கிறான். ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு ஆதாரங்களோட முன்னாடி போட்டு விரட்டி விரட்டி வெளுத்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். அவருக்கு உள்ளபடியே பாராட்டுக்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை கூட்டு போறோம்டா நாங்க, தெரியுமா? அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளிநாடுகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வந்தாரு. நான் முதல்வன் திட்டம் எங்க போய் நிப்பாட்டி இருக்கு தெரியுமா? பிள்ளைங்கள உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன திட்டம்னா உங்களுக்கு தெரியுமா? உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் அந்த அரசு கொண்டு வந்திருக்குது. அந்த அரசு கொண்டு வந்த திட்டம் 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டான், 11th ஜாயின் பண்ணிருக்கணும், அல்லது ஐடிஐ ஜாயின் பண்ணிருக்கணும், அல்லது வேற ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணிருக்கணும். எதுவுமே ஜாயின் பண்ணாம வீட்டுல உட்காந்துருக்கான லிஸ்ட் எடுத்து கலெக்டர் வீட்டுக்கு தேடி போயிடணும். 12th முடிச்சா கல்லூரி போகணும், அல்லது டிப்ளமோ போகணும், இன்ஜினியரிங் ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தை ஜாயின் பண்ணிருக்கணும். 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படித்து முடித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை கையில எடுத்து வச்சு வீடு வீடா போய் தேடி வர்றியா இல்லையா, வா ஒழுங்கா படிக்கவான்னு சொல்லி, அவனுக்கு இல்ல எனக்கு பொருளாதார வசதி இல்லைன்னா பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, உதவி ஏற்படுத்தி கொடுத்து, ஸ்பான்சர்ஸ் பிடிச்சு கொடுத்து, அரசே உதவி செஞ்சு எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமாடா? உனக்கு அது தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா ஒரே நல்ல மந்திரத்துல மாங்கா காய்ச்சதுன்னு நினைச்சீங்களா எல்லாரும்? அண்ணாவும் கலைஞரும் போட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இன்னைக்கு அதை இன்னொரு படி எடுத்துட்டு போறதுக்கு இன்றைய அரசு, ஸ்டாலின் அரசு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், பிள்ளைங்களை படி 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 நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க நிதியும் தராம எங்க வாழ்க்கையில எங்க பிள்ளைங்க கல்வியில மண்ணெல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முரட்டு முட்டு கொடுத்துட்டு அண்ணாமலை நீ என்ன பச்சையா பொய் சொல்றா? பச்சையா பொய் சொல்ற. நான் வாய் ஏதாவது சொல்லிடுவேன். பாரதி சொன்னது சொல்லட்டுமா? நீ ஏற்றுக்கொண்ட பாரதி சொன்னது சொல்லட்டுமா? படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். நான் பாரதி. நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு அதான் பண்ணிட்டு இருக்க. வேணாம், தமிழ்நாட்டு மக்களுக்காக கொஞ்சம் பேசு. அமைச்சர் சொன்ன திட்டம் வேறு, பிஎம் ஸ்ரீ திட்டம் வேறு. தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு வர வேண்டிய உரிமைகளுக்காக, நிதிக்காக பேசு. அதான் நியாயம் என்பதை சொல்லி இந்த வீடியோவை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லுங்கள். தமிழ்நாடு தமிழர்கள் எவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை உறக்க சொல்லுவோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.